தெலுங்கானா மாநிலம் நாராயணபேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த அஞ்சலியப்பா என்பவர் பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளியாக வேலை செஞ்சு வந்திருக்காரு. இவருக்கும் ராதா என்ற பெண்ணை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செய்து வச்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. வீட்டுல வேலைக்கு செல்லாம குழந்தைகளை பார்த்து கொண்ட ராதா குடும்ப செலவுகளை கணவனின் மாத வருமானத்துல நடத்தி வந்திருக்காங்க. அஞ்சலியப்பா அதிக வேலை செய்து குடும்பத்தை நடத்துவதற்காக 2 இடங்கள்ல வேலை செஞ்சுவிட்டு இரவு 10 மணிக்கு மேலதான் வீடும் திரும்பி வருவார். இந்த நிலையில அதே ஊரை சேர்ந்த இளைஞருடன் ராதாவிற்கு பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. இந்த உறவு பாத்தீங்கன்னா காலப்போக்கில் கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. அஞ்சலியப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல ராதாவின் வீட்டிற்கு அந்த நபர் வந்து இருவரும் தனிமையில உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. இருவரும் உல்லாசமாக இருந்து வருவது வழக்கமாகவே மாறி இருக்கு. ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா வேலை இல்லாத காரணத்தால வீடு திரும்பிய அஞ்சலியப்பா தனது மனைவியும் அந்த இளைஞரும் உடல் உறவில் ஒன்றாக சேர்ந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காரு. குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து மனைவி இதை விட்டுவிடு, வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள் என்று அறிவுரை கூறியிருக்காரு. ஆனால் இதை ஏற்காத ராதா காதலனுடன் வாழ முடிவு செய்து கணவனை தீர்த்து கட்ட திட்டமும் தீட்டியிருக்காங்க. அஞ்சலியப்பாவிற்கு மது பழக்கம் இருந்ததை கையாளும் வகையில வேலை முடிந்து வீடு திரும்பிய அவருக்கு உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காங்க. மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனின் கழுத்தை நெரித்துக் கொன்று மறுநாள் காலையில் அழுது நாடகமாடி நடித்திருக்காரு. என்னோட புருஷன் எழுப்பினா எழவே மாட்டேங்கிறாரு, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு, பயமா இருக்கு என அக்கம் பக்கத்தினரிடம் கூறியதை கேட்டு அவர்கள் ஆம்புலன்ஸையும் அழைச்சிருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா அஞ்சலியப்பா இறந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் கழுத்துல காயங்கள் இருப்பதையும் கவனித்த மருத்துவ ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் அளிச்சிருக்காங்க. போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைச்சிருக்காங்க. சந்தேகத்தின் பேரில் ராதாவை போலீசார் விசாரித்திருக்காங்க. தொடக்கத்துல அது குடித்த போது மூச்சு திணறி இருந்தார் என கூறிய ராதா தொடர்ந்து நடந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம சிக்கிக் கொண்டிருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில அஞ்சலியப்பா இயற்கையாக மரணிக்கவில்லை, கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிய வந்திருக்கு. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதுல இதில் உண்மையை ஒப்புக்கொண்ட ராதா தனது கணவரை நான் தான் கொலை செய்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து ராதாவை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.